ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 கேரட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரம்பெல்லாம் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை அப்புறம் ரம்பல் இது 2யுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே அரைச்சி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைஸாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.